96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? நடுங்குங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு என்ன செய்யுமா? உறுதிப்பட்டிருக்கும். போதும் 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 போதும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். நாம் ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னா, பரிசுத்தமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் நாம் ஆவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வது எப்படி? நாம் ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விடுதலை தரப்போகிறார், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆராதனை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இன்றைக்கு ஆவியான தாசியோடு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் துதிகளுக்கு பாத்திரர். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனை இரவும் பகலும் தேவ தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன செய்திருக்கிறதாம்? நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். இப்போ நல்லா கவனிங்க. பரலோகம் முழுவதும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் தேவ தூதர்கள் தேவனை ஓயாமல் எப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? நாம் விசுவாசிக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் பரிசுத்தர். இந்த பூமியிலேயே பரிசுத்தமான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டால் இயேசு மட்டும்தான். வேற யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் தெய்வங்கள் சொல்றாங்க, எத்தனை மனிதர்களை சொல்றாங்க. ஆனால் யாருமே நான் பரிசுத்தவான் என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், உங்களில் எவனாகிலும் என்னை குற்றப்படுத்த கூடுமா என்று கேட்டார். இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். இயேசு வாழ்ந்தது மட்டுமல்ல, பிசாசு இயேசுவை பார்த்தபோது சொன்னது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகள் உடையவர்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் நடக்கிற காரியம் என்ன? இரவு பகலும். இப்போ நம்மளும் செத்து போனோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போனால் அங்கே பிரசங்கம்லாம் கிடையாது. பரலோகத்துக்கு போனால் அங்கே ஜெபமும் என்ன செய்யாது? இருக்காது. இங்கே தான் நமக்கு பிரசங்கம் இருக்குது, இங்கே தான் நமக்கு ஜெபம். ஏன்னா அங்கே பரலோகத்தில் ஜெபம்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன தேவையில்லை? நம்ம ஏற்கனவே இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, தேவ வார்த்தையினால் கழுவப்பட்டு, ஆவியானவர்கள் கழுவப்பட்டதுனால அங்கே நமக்கு 24 hours என்ன தான் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிப்பது மட்டும்
மட்டும்தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கம் நாம் இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் என்ன செய்யணும்? பாடணும்னு சொல்லி யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. சரிதானா? அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பாடுவோம்? சங்கீதம் பாடக்கடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுதும் போராட்டங்கள் வரும் பொழுதும் தேவ பிள்ளைகள் கதவை பூட்டிட்டு ஆண்டவரை ஆராதித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். அல்லேலூயா. தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அங்கே தானியேல் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின போர்ச்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றால், நம்ம ஆராதிக்கிற தேவன் முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் பரிசுத்தர். பரிசுத்தர் நம் விசுவாசிக்கிற தேவன் முதல்ல அவருக்கு பெரிய நாமம் அப்படின்னு சொன்னால் என்னதான் தெரியுமா? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லி பாருங்களேன், வானம் திறக்கப்படுவதையும் கர்த்தருடைய பிரசன்னம் அப்படி உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர்னு சொல்லும்போது சாத்தானால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்னா அந்த ஆராதனை தனக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் பைபிள் படி பார்த்தா 3 தேவதூதர்கள் கெட்டாக இருக்கிறாங்க. ஒன்று மிகாவேல் தூதன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காப்ரியேல் தூதன், மூணாவது லூசிபர். இந்த லூசிபருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரத்தின்படி அவன் ஆராதனை செய்வது தான் அவனுடைய வேலை. அவன் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்களுக்கு முன்பாக இவன் நின்று தேவனை என்ன செய்தானா? ஆராதனை பண்ணி கொண்டிருந்தான். ஆராதனை பண்ணி கொண்டிருந்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. நாம் முன்னாடி நின்று இவங்களெல்லாம் ஆராதனைக்குள்ள நடத்துகிறோம். இப்போ இந்த தேவதூதர்கள் எல்லாம் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு என்னை ஆராதித்தால் எவ்வளவு நலமாக இருக்குன்னு சொல்லி தன் இருதயத்தில் என்ன செய்தான் தெரியுமா? மேட்டிமை கொண்டான். என்ன செய்தான்? மேட்டிமை கொண்டதுனால கர்த்தர் அங்கிருந்து அவனை தள்ளிவிட்டு அவன் பூமியில் என்ன செய்யப்பட்டான்? விழ தள்ளப்பட்டான். பூமியில் தள்ளப்பட்ட பொழுது பூமி மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பூமி அவன் ஏமாற்றி தன் வசமாக்கி இப்பொழுது ஜனங்களை அவன் என்ன செய்கிறான்னா நான் தான் தேவன் சொல்லி மக்களை ஏமாற்றி அவன் ஆராதனை செய்ய வைக்கிறான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிக்கும் போது 3வது சோதனை என்ன சொல்றான் தெரியுமா? நீர் பணிந்து என்னை பணிந்து கொண்டால், வாசிங்க பார்க்கலாம், நீ சாஸ்திராங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு என்ன செய்வேன்? தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு யார் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும்? தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் யாரை தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இயேசுவை ஆராதனை பண்ணலை அப்படின்னா அவங்க யார் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சாத்தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம். நீங்கள் சாத்தான் சொல்கிறான், என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு சொல்கிறான். அன்றைக்கி நிறைய பேர் ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்னென்னா, உலக மக்களை பார்க்குறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க, அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் என்ன செய்யுது? கொட்டுது. அதை பார்த்துட்டு கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஆண்டவரை தான் தேடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோக்கான பிரச்சனை என்ன செய்யுது? வருதுங்க. நம்ம ஆண்டவர் என்றைக்குமே படிப்படியாக தான் உயர்த்துகிறவர். அல்லேலூயா.
ஆனால் சாத்தான் எப்படி உயர்த்துவான் அப்படின்னா, அவனை நீங்கள் சாஸ்திராங்கமாக விழுந்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு உடனே என்ன செய்யணும், பயங்கரமான என்ன வந்துடும், உயர்வு வந்துடும். ஒரு வாலிப தம்பி சிங்கப்பூரில் சென்று ஒரு மந்திரவாதியை சந்தித்தான். அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மந்திரவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த மந்திரவாதத்தை பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணினான். நடந்த சம்பவம் என்ன, மந்திரவாதி அவனுக்காக மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்பத்தின் ஆவி அவனுக்குள்ளே வந்து இறங்கினது. அந்த சர்ப்பத்தின் ஆவி இறங்கின உடனே அந்த மந்திரவாதி சொன்னான், இப்போ நீ கேட்குறதுலாம் அந்த பிசாசு உனக்கு என்ன செய்யும், தரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அதன்படியே பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தின் ஆவி 2 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னென்ன விரும்பினானோ அதெல்லாம் என்ன செஞ்சு கிடைச்சி. நீ இங்கே போனால் உனக்கு இப்படி சம்பாதிக்கலாம், இங்கே போனால் இது நடக்கும், அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிச்சு. அதோடைய ஆலோசனை கேட்டு 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 நடந்தால் அவனுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஆனால் 2 வருஷம் முடிந்தது பாருங்கள், சாத்தான் அவனை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான். இப்போ சர்ப்பத்தின் ஆவி பார்த்தீங்கன்னா அவனை எதுவும் பண்ண விட முடியல, அவனுக்கு தூங்க முடியல, ஓடுறான், ரோட்டில் ஓடுறான், சட்டையை தானே என்ன செய்கிறான், கிழிச்சிக்கிறான். இப்படி பல விதங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசு போராட ஆரம்பித்தது. போராடின பொழுது எங்கே போனாலும் விடுதலை கிடைக்கிற மாதிரி தெரில. ஆனால் அவங்களுக்கு தெரிந்த அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினாக இருந்தனால அந்த தம்பியை ஒரு சபைக்கு கொண்டு போனார். சபைக்கு கொண்டு பொழுது ஜெபித்த பொழுது அவனுக்குள்ளே இருந்த அந்த சர்ப்பத்தின் ஆவி சொல்லிச்சு, நான் போக மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவன் தான் என்ன செஞ்சான், கூப்பிட்டான். இத்தனை வருஷமாக நான் அவனுக்கு நான் வேண்டியதெல்லாம் தந்தேன், நான் போக மாட்டேன். நான் அந்த ஊழியக்காரர் போராடி ஜெபித்தார். அப்பொழுது அந்த அசுத்தாவி சர்ப்பத்தின் ஆவி அந்த மகனை விட்டு வெளியேறினது. கர்த்தர் விடுதலை தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இயேசுவை விட்டுட்டு பல காரியங்களை ஆராதிக்கிற பொழுது வெளியே பார்க்க எப்படி இருக்குன்னா நல்லது போல தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக பரிதாபம். ஏன்னா சாத்தான் கண்களில் ஒரு நாள் என்ன கிடைக்காது தெரியுமா, ஈவு இறக்கத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க. இன்றைக்கி சாத்தான் நல்லவனை போல மக்களை ஏமாற்றுகிறான். நிறைய பேர் கார்ட்டூன் பார்க்குறாங்க. கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா இப்போ பிசாசு படங்கள்லாம் நிறைய வருது. பிசாசு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா, போதனை பண்ணுறான். ஆனால் பிசாசு என்னைக்காவது நல்லது செய்யுமா? இப்போ பாருங்கள், அவனுடைய விருப்பம், அவனுடைய தாகம்லாம் என்ன தெரியுமா, இயேசுவை யார் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. யாரை பணிந்து கொள்ளணும், அவனை ஆராதிக்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். மோகன் சேயா அவர்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கிற மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரவாதி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் பேர் போட்டு சமீபத்தில் பிரச்சனையாச்சு. 100 சொச்ச பேர் இறந்து போனாங்க அந்த ஆராதனையில். பார்த்தீங்கன்னா 160 பேர் போல் என்ன செஞ்சாங்கன்னா இறந்து போனாங்க. அந்த மனிதனை மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவன் பிரசங்கம் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முடிவில் அந்த அவன் என்னமோ பிரசங்கம்லாம் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் காலடி மண் எடுக்க போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 160 பேர் இப்போ காலி. எத்தனை பேர் காலி? 160 பேர் காலி. இப்போ சமீபத்தில் இது நடந்த சம்பவம். ஆனால் மோகன் சேயா ஒரு இடத்துக்கு போயிருந்தாராம். இதே போல் மந்திரவாதி அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் பல லட்சம் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்களாம், வந்திருக்காங்களாம். அவனுக்கு பல ஏக்கரில் லேண்டு கிடைக்குது. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மனுஷனை புகழ்ந்து என்ன செய்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்ந்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் என்ன செஞ்சானா அப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டவனாக ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல் உட்காந்தானா அவனை மக்கள் பாடி புகழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். இவர் பின்னாடி இருந்து பார்த்தாரு. அவங்களாம் ஹிந்தி பேசுகிறனால இவருக்கு ஹிந்தி தெரியாது, பக்கத்தில் இருந்தால் டிரான்ஸ்லேஷன் சரிதானே. இவர் பார்க்கும்போதே ஆவியில் கத்தர் காமிச்சாராம். அந்த மனிதன் உட்கார்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாக ஒரு அசுத்த ஆவி சரிதானா. இந்த மக்கள் ஆராதனை பண்ணுறதெல்லாம் அப்படியே வாஞ்சித்து அதை என்ன செய்தான், அதை ஏற்றுக்கொண்டு இருக்குதான். அந்த மனிதனுக்கு அது போகலை. யாருக்கு போகுது? பிசாசு தான் என்ன செய்யுது. மனிதன்லாம் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சாமியார்கள் இருக்காங்க. நான் தான் தெய்வம்னு சொல்கிறவங்க. இந்தியாவை போல் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? வட மாநிலத்திலலாம் அதிகமான நிர்வாணமான சாமியார் இருக்காங்க. நம்ம பாரத பிரதமரே அவங்கள தான் போய் என்ன செய்கிறார், வணங்குறாரு. தெரியுமா உங்களுக்கு? எல்லாரையும் நம்ம ஆட்கள் வணங்குறத இப்போ வழக்கமாகி போச்சு. ஆனால் இதுக்கு பின்னாக கிரியை செய்வது யார்? பிசாசு. பிசாசுடைய நோக்கம் என்ன? நாம் அவனை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் ஆராதனைக்கு பாத்திரர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
அவரை நீங்கள் ஆராதித்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத்நேச்சருக்கு தேவன் யெகோவா தேவன் தானியேல் வணங்குகிறதான யெகோவா தேவனே உண்மையான தேவன் என்பதை தேவன் நிரூபித்தார். என்ன செய்தார்? நிரூபித்தார். சொப்பனத்தை அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து கலங்கி போயிருந்தா அந்த சொப்பனத்துக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. தானியேல் மூலமாக ஆவியானவர் அதை வெளிப்படுத்தின பொழுது அந்த நேபுகாத்நேச்சர் சொல்றான், நீ வணங்குற தெய்வம் தான் யாரு? உண்மையான தெய்வம் வேற சொல்றான். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகும் ஐயா என்ன செஞ்சார் தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் தன்னை போல ஒரு பெரிய சிலையை உருவாக்கி உலகத்தில் இருக்கிறதான 127 நாடுகள் இருக்கிறவங்க எல்லாரும் அதை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருது. இந்த எண்ணம் யார் கொடுக்கிறது அப்படின்னா பிசாசு கொடுக்கிறது. ஒரு விக்கிரக சிலையை உருவாக்குறாங்க அப்படின்னாவே அதுக்கு பின்னாக கிரியை செய்வது யார் தெரியுமா? பிசாசு. ஒரு செத்த மனிதனை சிலையை உருவாக்கி அதை வணங்குறான் அப்படின்னா அதுக்கு பின்னாக கிரியை செய்வது என்னது? ஒரு அசுத்தாவி. நம்ம ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காமராசர் சிலைன்னு சொல்லி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது உருவாக்குன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்க. எங்கெங்கெல்லாம் சிலை வைக்கிறாங்களோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கும். அங்கே ரத்த பலி சிந்தப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏனென்றால் அதுக்கு பின்னாக கிரியை செய்வது யாரு? அசுத்தாவி. அப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? வானத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை முதலாவது நீங்கள் ஆராதித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை உண்மையாகவே கண்டுபிடிச்சேன். இந்த ஆராதனை செய்யும் பொழுது நம்ம தனியாக போய் கொஞ்சம் சத்தமாக பாடி ஆராதித்தால் நலமாக இருக்கும். அந்த நேரத்தில் மௌனமாக ஆராதிச்சிங்கன்னா உங்களுக்கு சோர்வும் பலவீனம் தான் என்ன செய்யணும் வரும். ஆராதனை பாடலை எடுத்து நீங்கள் தனியாக ரூமுக்குள்ளே போய் சத்தமாக ஒரு 4-5 பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கட்டுகள் உடைக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக இந்த ராஜா 7 மடங்கு அக்னிச்சூளை ஏற்படுத்துகிறான். எத்தனை மடங்கு அக்னிச்சூளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். உங்களை அறியாமல் சில பிசாசு போராடலாம். உண்மையை சொல்கிறேன், சில ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஜெபித்து கூட சிலர் சோர்ந்து போவாங்களாம். ஆனால் ஆராதிக்கிற மனிதனை தேடி தேவன் இறங்கி வந்து விடுவாராம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகும், தேவன் அங்கேருந்து பதில் தருவார். ஆனால் ஆராதிக்கிற எங்கே துதி இருக்குதோ அங்கே யார் வந்துடுவாராம்? கர்த்தர் வந்துடுவாராம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எந்தெந்த காரியத்திலாம் கட்டப்பட்டு இருக்கிறாயோ நீ கர்த்தரை ஆராதித்து பாரு. இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இடைவிடாமல் கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தரை அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிக்கிறதுனால தான் அவங்களுக்கு அக்னிச்சூளையின் பிரசன்னம் பெருசாக தெரியவில்லை, தேவ பிரசன்னம் மட்டுமே அவங்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எவ்வளோ பிரச்சனையாக இருக்கலாம். நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் தனியாக போய் வாயை திறந்து ஆராதனை பண்ணி பாருங்களேன். உங்களை கட்டியிருக்கிற கட்டுகள் கண்டிப்பாக உடையும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் உடையும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற சாப கட்டுகள் உடையும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற பாவ கட்டுகள் உடையும். பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடுற ஒரே இடம் எதுன்னு தெரியுமா? கர்த்தரை உண்மையாக ஆராதித்தால் சாத்தான் நடுங்குமா. எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. யார் ஆராதிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். வேறு யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆராதிச்சிடக்கூடாது. வேறு யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம ஆட்கள் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சு பாரம்பரியமாக ஆராதிக்கிறாங்க. அதை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். மெழுகுவத்தி வச்சு ஆராதனைக்கு பண்ணுறது, இயேசு போட்டாவை வச்சு ஆராதனை பண்ணுறது, இயேசுக்கு மாலையை போட்டு ஆராதனை பண்ணுறது, சரிதானே? இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா துக்கப்படுவார். இதெல்லாம் யார் என்ன செய்வா? இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆராதித்ததனுடைய விளைவு என்ன? கர்த்தர் தப்புவித்தாரா? தப்புவிக்கலையா? தப்புவித்தார். எத்தனை மடங்கு சோதனையை? 7 மடங்கு சோதனை. 7ங்கிறது எதை காட்டுது தெரியுமா? பூரணத்தை காட்டுது. எதை காட்டுதுங்க? பூரணத்தை காட்டுது. இப்போ இயேசுவையே சாத்தான் எதில் தான் சோதிச்சான் தெரியுமா? ஃபைனலாக நீர் யாரை ஆராதிக்க போகிறே, அதான் செலக்ஷன். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம். எதுக்கு சோதிக்கப்படுறோம் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க போகிறோமா, இல்லை நான் ஜெபமே பண்ண மாட்டேன், நான் ஆராதனையே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் யாரை தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைந்தபட்சம்
பாட்டு பாடி ஒரு அரை மணி நேரமாவது ஆராதனை பண்ணுறீங்க? மற்றவங்க அது வரைக்கும் ஆராதனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க முதல்ல. ரெண்டாவது, ஆண்டவருக்கு இது வரைக்கும் செய்த நன்மைகளுக்கு சோத்திரம் சொல்லுங்கள். மூன்றாவது, உங்கள் பாவத்தை ஏசப்பட்ட என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டு ஜெபிங்க. நாலாவது, ஒரு டயத்தை பார்த்துக்கோங்க, ஒரு 1/2 hour ஆகுது நல்லா பாட்டு பாடி உங்கள் காது கேட்க. யார் காது கேட்க? உங்கள் காது கேட்க சத்தமாக ஆராதனை பாடல். என்ன பாடலுங்க? ஆராதனை பாடலை எடுத்து நீங்கள் உண்மையாக பாட்டு பாடினீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஒருமனப்படணும், உங்கள் இருதயமே என்ன செய்யணும், ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு நீங்கள் ஆராதனை பண்ணிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு தெரியுமா? விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். 1 கொரிந்தியர் 3:16 பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், 6 நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 6 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இறங்கி வருவார்? நீங்கள் கர்த்தரை உண்மையாக என்ன செய்யணும், ஆராதனை பண்ணிங்கன்னா தான் ஆவியானவர் என்ன தர முடியும்? விடுதலை தர முடியும். அதனால் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை என்ன செஞ்சு பாருங்கள், ஆராதனை பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை என்ன செய்வார் தெரியுமா? விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், ரொம்ப பிரச்சனை எதுவும் வந்துருச்சு அப்படின்னா சாத்தான் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா. எப்படி இருக்குமா? சாத்தான் பார்த்து என்ன பண்ணுவானா? சிரிப்பானா. நீ இவ்வளோ பிரச்சனையில் மாட்டி கிடைக்க ஏசு உன்னை என்ன செய்யலை, விடுவிக்கலைன்னா அவன் சிரிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுமா. உடனே அவர் என்ன செய்வாராம், ரூம்பை கதவை போட்டுட்டு சாத்தானை பார்த்து சிரிப்பான். டே சாத்தானே, உன்னை காலில் விசுவாசிக்கிற ஏசு பெரியவர்னு சொல்லிட்டு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருவாராம். என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாராம்? சந்தோஷமாக. ஆனால் அந்த நேரத்தில் சந்தோஷமாக ஆராதிக்கிற ரொம்ப 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 ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? பிரச்சனை இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சொல்லுங்கள். கஷ்டம்தான். சோதனை நேரத்தில் சந்தோஷமாக கர்த்தரை பாட்டு பாட முடியும். நல்ல நேரத்துலேயே நம்ம ஆட்கள் வாயை திறடானே என்ன செய்ய மாட்டேங்காங்க, பாட்டு பாடி ஆராதனை பண்ண மாட்டேங்காங்க. நம்ம ஆட்கள் துக்கத்தோடு இருக்கும்போது பாட்டு பாடுவாங்களா? ஆனால் அவர் என்ன செய்வாராம், கதவை பூட்டிட்டு 2 மணி நேரம் சத்தமாக வாயை திறந்து என்ன செய்வாராம், பாட்டு பாடுவாராம். பாட்டு பாட 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 தேவ பிரச்சனை இறங்கும். இவர் என்ன பிரச்சனை சந்தித்தாரோ அந்த பாட்டு பாடி முடியும் போது அதெல்லாம் உடஞ்சி போய் கர்த்தர் விடுதலை தருவாராம். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்க பழகுங்க. யார் ஆராதனிக்க பழகுங்க? உங்களை படைத்ததின் நோக்கமே என்னது தான்? அவர் ஒருவனை எதுக்கு படைத்தார்? பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படி தான் படைத்தார். பக்தியுள்ள சந்ததி தான் என்ன செய்யணும்? அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறதுல இப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி சில வழிமுறைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நாம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் ஆராதிக்கும் போது நிறைய பேர் இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் இப்படித்தான் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 24 வரைக்கும். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையை தொழுது கொண்டு வந்தார்கள். என்கிறீர்கள். அதற்கு இயேசு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அல்லேலூயா.
இப்போ நம்ம ஆண்டவர் முதலாவது நாம் அவரை தொழுது கொள்வதிலே, அவரை ஆராதிப்பதிலே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. உண்மையோடு ஆவியோடு யார் ஆராதிக்கிறாங்களோ அதைத்தான் கர்த்தர் என்ன செய்வார்னா அங்கீகரிப்பார். உண்மைன்னா என்னதுன்னா, அந்த உண்மைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? பொய். என்னதுங்க? அப்போ பொய்யாகவும் ஆராதனை இருக்குது என்று தான் அதனுடைய அர்த்தம். சரிதானே? ஆண்டவர் உண்மையை வலியுறுத்துறாருன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்குது? பொய் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பொய்யாக மாம்சத்தின்படி தங்கள் விருப்பத்தின்படி இன்னைக்கு மக்கள் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆராதித்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைமை வேறு, புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறைமை வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம், நோவா, காயின், ஆபேல் இவங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தாலும், அதுக்கடுத்து மோசே காலத்திலே, தேவன் நியாயப்பிரமாண காலத்திலும் பலி செலுத்தி தேவனை என்ன செய்தார்கள்? ஆராதனை செய்தார்கள். பலி செலுத்தி என்ன செய்தார்கள்? ஆண்டவர் அந்த பலியில் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி என்று பலவிதமான பலிகளை ஏற்படுத்தி அந்த பலிகளின் மூலமாக தேவனை அவர்கள் ஆராதித்த பொழுதுதான் கர்த்தர் அதை என்ன செய்தார் என்றால் அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். என்ன செய்தாருங்க? அங்கீகரித்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? உண்மையோடும் ஆவியோடு என்ன செய்ய வேண்டுமாம்? ஆராதிக்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு இருந்ததான யூதர்கள் எப்படி ஆராதனை பண்ணாங்க தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 7-9. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன செய்கிறாங்களாம்? கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு எப்படி இருக்குதான்? நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு பாடுவாங்க. ஆனால் உண்மை நேசிக்கிறேன்னு உதடு மட்டும்தான் சொல்லும். இருதயம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் என்ன செய்யும்? சிந்தனை பார்த்தீங்கன்னா அப்படி எங்கெங்கே என்ன செய்யும்? ரவுண்ட் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு பேர் உண்மையாக ஆராதனை பண்ணுறதுக்கு முதல்ல உண்மையை ஆராதிக்கணும். 2 ஆவியோடு ஆராதிக்கணும். ஆவியோடு ஆராதிக்கணும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் கர்த்தரை பாட்டு பாடி என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதான் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. கர்த்தர் முதலாவது உண்மையை ஆராதிக்க எதிர்பார்க்கிறா. உன் இருதயம் எப்படி இருக்குது? உன் இருதயம் உண்மையாகவே கர்த்தரை நேசித்து ஆராதிக்குதா? காலையில் 5 மணிக்கு எழுந்து ஆண்டவர் இந்த நாளை எனக்கு தந்தாரே, இது வரைக்கும் என்னை காப்பாற்றினாரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்து துதித்தால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை மாறும். ஆனால் நீங்க அப்படி விசுவாசித்து ஆராதிக்காம ஏதோ நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், எங்க பாஸ்டர் கேட்பாரு, அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்கன்னு சொல்லி கர்த்தரை ஆராதித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆராதனை அங்கீகரிக்க. உண்மையை சொல்றேன், நீங்க ஆராதனை பண்ணி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் நீங்கி விடும். அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 1 நாளாகமம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நமக்கு நேரம் இல்லாதபடியினாலே நாங்களே சொல்லிவிடுகிறோம். அங்கே எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா வாழ்ந்ததற்கு முன்பாக இருந்ததான ராஜாக்கள் எல்லாரும் தேவாலயத்தை என்ன செய்து விட்டார்கள் என்றால் விக்கிரக ஆராதனால் நிரப்பி தேவாலயத்தை மூடிட்டாங்க. இப்போ இவன் ராஜாவாக மாறின பொழுது தேவனிடத்தில் என்ன செய்கிறான் என்றால் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி அங்கே நடக்கிற அந்த விக்கிரக ஆராதனை என்னென்ன பலிபீடத்துக்கு பக்கத்தில் தேவாலயம் என்றால் அங்கே பலி இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், பலி செலுத்துகிற ஆசாரி இருக்கணும், அனுதினமும் ஆராதனை என்ன செய்ய வேண்டும்? நடைபெற வேண்டும். ஆனால் இப்போ ஆராதனை ஸ்தலம் மூடப்பட்டிருக்கிறது. இவன் ராஜாவாக மாறினோடனே லேவி கோத்திரத்தை கூப்பிட்டு அங்கே இருக்கிற விக்கிரக சிலையெல்லாம் அகற்றி தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறான். சுத்தம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அவன் இவ்விதமாக சொல்லுகிறான். நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் நம்முடைய சிறையிருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றான் பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருடைய
கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும். நம்முடைய வாழ்க்கையில் துயரம் வருதா, திகைப்பு வருதா, தேவனுடைய கோபாக்கனம் வருதா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை நம்ம என்ன செய்யலை, ஆராதிக்கலைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் துயரத்தோடு அலைகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் மேலே தேவனுடைய கோபாக்கின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தண்டனை. சாபம்னா என்ன தெரியுமா? தண்டனை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? நிறைய பேர் யாரை ஆராதிக்கலை? கர்த்தரை. இன்றைக்கி உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா ஒரே பிஸ்னஸ் மைண்டில் அலைகிறாங்க. பணம் பணம் பணம்னு சொல்லி ஐடி ஃபீல்டில் உட்காந்துருக்கலாம், பணத்தை சம்பாதிக்கிறான். ஐடி ஃபீல்டில் உட்காந்துருக்கலாம், ஆரம்பத்தில் நல்லா இருக்குது, அதுக்கடுத்து அவங்க நிலைமை எப்படி ஆகுது தெரியுமா? மோசமாகுது. ஏன் மோசமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறாரே, அவரை ஆராதிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன வருதுன்னா, தேவனுடைய கோபாக்கனம் வருது, துயரம் வருது, திகைப்பு வருது. என்ன வருதுங்க? துயரம் வருது, திகைப்பு வருது. 9ஆம் வசனத்தில் சிறையிருப்பு வருது. அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உக்கிர கோபம், தேவனுடைய கோபம் வருது. அவங்க வாழ்க்கையில் பலி வருது, நிந்தைகள் வருது. உங்கள் வாழ்க்கையில் நிந்தை இருக்குதா? நீங்கள் மற்றவங்களால் நிந்திக்கப்படுறீங்களா? நான் உண்மையை சொல்கிறேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நிந்தை வருது. நான் எங்கே போனாலும் வெட்கப்பட்டு போகிறேன் பாஸ்டர், எங்கே போனாலும் எனக்கு தோல்வி காணப்படுது பாஸ்டர் அப்படின்னா, நீ ஆராதித்து பார், கர்த்தர் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில் நீ எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டு போகிறையோ, ஒரு மணி நேரம் கதவை போட்டு, உன் வாழ்க்கையில் நீ போகிற இடங்கள்லாம் வெட்கப்பட்டு இருக்கிறையா, கதவை பூட்டிட்டு சத்தமாக கர்த்தர் ஆராதனை பண்ணிட்டு போய்ப்பார். உன் பலியை கர்த்தர் மாற்றுவார், உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார், உன் துயரத்தை கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் இறங்கும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி அநேகர் தேவனை தேவைக்காக தேடுகிறார்கள். தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய 2 கற்பனை என்ன தெரியுமா? உன் தேவனா கத்திடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். 2வது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்வாயாக. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. முழு இருதயம், முழு ஆத்துமான என்ன அர்த்தம்? முழு சிந்தையோடு, அதுக்கடுத்து முழு பலத்தோடு என்ன அர்த்தம்? ஒன்னால் எப்படி முடியும் அப்படி ஆராதனை பண்ணுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எனக்கு உடல் பலவீனமாக இருக்குது, அப்போ உட்காந்து ஆராதனை பண்ணு. நல்லா இருக்கிறியா, குதிச்சு ஆராதனை பண்ணு. நடனம் பண்ணி கூட ஆராதனை பண்ணலாம் வீட்டில் போனீங்கன்னா. அல்லேலூயா. ஆனால் ரோட்டில் ஆடக்கூடாது. எங்கே ஆடக்கூடாது? ரோட்டில் ஆடிடக்கூடாது. வீட்டில் மட்டும்தான் நடனம் பண்ணி ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், சபையிலே அது மாதிரி குண்டக்க மண்டக்க ஆடக்கூடாது. அங்கே வந்து ஒழுங்காக தான் ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உண்மையே சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற பலி மாறணுமா? துயர், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய கோபாக்ன பலி, உங்கள் வாழ்க்கையில் வந்து நிந்தைகள், சரிதான சிறையிருப்பு, கட்டுகள், இதெல்லாம் காரணம் என்னென்னா, நாம் கர்த்தரை தேடாமல் கர்த்தரை ஆராதிக்காமல் போனதுனால வந்த விளைவு. நீ இயேசு விசுவாசித்தா போதாது, தினமும் தேவனை ஆராதிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தேவ பிள்ளை ஒரு அரை மணி நேரமாவது பாட்டு பாடி கர்த்தரை என்ன செய்யணும் தெரியுமா? ஆராதனை பண்ண. ஆராதனை பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நிந்த மாறிடும், துயரம் மாறிடும், திகைப்பு மாறிடும். நீங்கள் திகைக்கப்படுறீங்க பார்த்தீங்களா? என்ன செய்கிறது, ஏது செய்கிறது ஒன்றும் தெரியாமல் அப்படியே உளர்றோம் பார்த்தீங்களா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? இந்த எசேக்கியா ராஜா அவன் கரெக்டாக தேவாலயத்தை சுத்தம் பண்ணி அவன் தேவனை ஆராதித்த பொழுது எல்லா நிலைமையும் மாறினது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29:11. எப்படி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது தெரியுமா? எப்படி ஆராதிக்கக்கூடாது? அசதி ஆராதிக்கக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், தேவனை ஆராதிக்கிறதுல உற்சாகமாக என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அசதி ஆராதிக்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆராதனை அசட்டை பண்ணப்படுகிறது. உங்களால் முடியாது, வேற முடிந்தும் நீங்கள் கர்த்தரை கரெக்டான நேரத்தில் ஆராதிக்கல அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர, உங்கள் நிந்தை மாறணும், உங்கள் புலம்பல் சந்தோஷமாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், உன்னை அழைத்த முதல் நோக்கத்தை நிறைவேற்று. உன்னை தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த நோக்கம், நீ தேவனை என்ன செய்யணும்?
அவர்கிட்ட கேள்வி கேட்குறது ரெண்டாவது. ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்கலை, இது நடக்கலை, ஒன்று நடக்கலை, இந்த புலம்பெல்லாம் நிப்பாட்டிட்டு நீ கத்தரை மட்டும் ஆராதனை பண்ணிப்பார், உன் நிந்த மாறுறதை பார்ப்பீங்க, பலி மாறுறதை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு பலி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் திகைப்பு மாறிடும், குழப்பம் மாறிடும், சிறையிருப்பு மாறிடும், தேவனுடைய கோபாக்கினை மாறிடும். கத்தர் புதிய வாசலை உங்களுக்கு திறக்கிறத பார்ப்பீங்க. வேதம் சொல்லுகிறது அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 29ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை பணிந்து குனிந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. அடுத்து 30ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. உன் விண்ணப்பம் எப்போ கேட்கப்படும் தெரியுமா? நீ கர்த்தரை ஆராதித்து பார். அல்லேலூயா. நடனமாடி சொத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே, கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பே. அப்படி நீங்கள் பாட்டு பாடி தான் ஆராதனை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் ஆராதனை விரும்புகிறார். தேவன் எதை விரும்புகிறார்? ஆராதனை பண்ணும்போது என்ன நடக்கும்? அதுவும் குறிப்பாக ஆராதனையில் இசையோடு ஆராதிக்கணுமா? எப்படி ஆராதிக்கணுமாங்க? இசையோடு ஆராதிக்கணும்னா நமக்கு இப்போ இசை என்னது? நீ என்ன கிட்டாராக வாங்கிட்டு இருக்க முடியும்? 10 கை இருக்குல்ல, 10 விரல் இருக்குல்ல, இதுதான் என்னது சொல்லுங்க? இசை என்னது? இதுதான். 10 விரலை என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையை தட்டணும். அல்லேலூயா. கையை தட்டுனீங்கன்னாவே நிறைய வியாதி போகுது. அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் கையை என்ன செய்கிறதில்ல, தட்டுற பழக்கமே நிறைய பேருக்கு. கையில் ஏன் வந்து இந்த முடக்கவாதம் வருது தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்காக கையை என்ன செய்கிறதில்ல, தட்டுறது கிடையாது. அதனால தான் என்ன வருது? முடக்குவாதம் வருது. முடக்குவாதம் வராமல் இருக்கணும்னா கையை தட்டி கத்தர ஆராதனை பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க போகிறீங்க? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலின் ராஜா யோராமை பார்க்குறோம், யூதாவின் ராஜாவை பார்க்குறோம், அடுத்து ஏதோமின் ராஜாவை பார்க்குறோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணுறதுக்கு மோவாப் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவாங்க. போனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்கள் தண்ணியே இருக்காது. வனாந்தரத்தில் சுற்றி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஐயோன்னு அலறுவான், யோராம் அலறுவான். அப்பொழுது இங்கே யார் பாருக்கா? தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கார். அவரை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கூட்டு வந்தோடனே 16ஆம் வசனத்திலேருந்து வாசிக்க பார்க்கலாம். 15லேருந்து வாசிங்க. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களை தண்ணீர் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான். இது கர்த்தரின் பார்வைக்கு நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் 2 நாள் தண்ணி இல்லைனாவே வீடு என்ன செஞ்சிடும்? நாரி போயிடும். சரிதானே? கிட்டத்தட்ட இப்போ 3 லட்சம் பேர் இருக்காங்க. மிருக ஜீவன், 3 ராஜாக்கள், இவங்களுக்கு போர் வீரர்கள், அடுத்து குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கடுத்து இவங்க திங்கிற மிருகங்கள், இதெல்லாம் சேர்த்தா நம்ம குறைஞ்சி சொல்கிறோம் 3 லட்சமாவது இருக்கும்னு. சரிதானே? 7 நாள் தண்ணி இல்லாமல் அலையிறான். எந்த பாதையில் போகணும்? நமக்கு ஜெயம் கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல. இப்போ இந்த சூழ்நிலை தான் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்றாங்க. தீர்க்கதரிசி கூப்பிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணி எங்களுக்கு தேவ சித்தத்தை சொல்லுங்க சொல்றாங்க. அப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க முதலாவது இசை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை என்ன செய்யுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க. அப்ப இசை வாசித்து கர்த்தரை ஆராதித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த பாதையில் போகணும், என்ன செய்யணும், இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்படணும், நீ குழம்புற நேரத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை கையை தட்டி நல்லா பாட்டு பாடி என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நீ நல்லா பாட்டு பாடி கர்த்தரை கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணி பாரு. உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா.
எலிசா தெளிவாக சொல்லுகிறார், ஒரு இசை வாசிக்கிறவனை எதுக்கு இசை வாசிக்கணும்? இவர் தான் ஜெபம் பண்ணால் வெளிப்பாடு வந்துடுமே. ஆனால் இவர் ஜெபம் பண்ணலை. இவர் சொல்றார், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். கர்த்தரை ஆராதித்தார் பாருங்க. கர்த்தருடைய கரமன் மேல் அமர்ந்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டேங்க. காற்று இல்லாமல் மழை இல்லாமல் தண்ணி வருமா? நடக்கிற காரியமா? ஆனால் தேவனின் பார்வைக்கு அது எப்படிப்பட்ட காரியம்தான்? அற்ப காரியம். ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டுமென்றால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய வழிநடத்தல் வேணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகள் அடைக்கப்பட்டிருக்குதா? தயவு செய்து சொல்கிறேன், பாட்டு பாடி எனக்கு பாட்டு பாடவே வரமாட்டுக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒன்று செய்யுங்க. ஃபாதர் பெர்க்மன் செய்ய ஆராதனை பாடல்கள்னு போடுங்க, யூடியூப்பில் வரும். அதை எடுத்து உட்காந்து அதை சத்தமாக வச்சு நீங்கள் அதோடு சேர்ந்து என்ன செய்யுங்க. உங்களுக்கு வாய் நாய் மாதிரி சரியாக பாட்டு பாட முடியல அப்படின்னா அவரோடு சேர்ந்து பாட்டு பாடுங்க, ராகம் கிளீனாக வந்துடும். அல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நல்ல சத்தமாக கையை என்ன செய்யுங்க, உயர்த்துங்க, ஆராதனை பண்ணுங்க, குதிங்க, நடனம் ஆடுங்க, கையை தட்டுங்க, நல்லா கர்த்தரை என்ன செய்யுங்க, சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது ஆராதனை பண்ணிங்கன்னா சாத்தானுக்கு முகத்தில் என்ன பண்ண மாதிரி என்ன விழும்? சத்து 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 சத்துன்னு என்ன செய்யும்? ஓடியே போயிடுவான். அதுக்கடுத்து கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்துடுவார்? சொல்லுங்கள், என்ன தருவார்? ஜெயம் தருவார். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா டீச்சர் வேலை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க பையன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக, நல்ல காலேஜ் படிக்கிற பையன், நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை தூரத்தில் போட்டு அந்த எந்த இடத்துல நான் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எழுதி வச்சுட்டு போயிட்டான். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவன் சாயந்தரம் 4 மணிக்கு சாங்க போகிறான் அப்படின்னா 3 மணிக்கு தான் என்ன கிடைக்கிது, லெட்டரே கிடைக்கிது. இவங்க இந்த நேரத்தில் பிரயாணம் பண்ணி போனாலும் அந்த இடத்த என்ன செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த சகோதரி பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கி வேதனையோடு உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி பார்த்தாங்க. அவங்க இன்னொரு டீச்சர் தான், அவங்களுக்கு கிறிஸ்டின். அவங்க சொன்னாங்க, இப்போ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணலாம், என்ன செய்ய முடியாது. நம்ம ஒன்று செய்யலாம், கர்த்தரை துதிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? இந்த காரியத்துக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி நம்ம கர்த்தரை என்ன செய்ய போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த நேரம் வேதனையில் துதிக்க முடியுமா? சொல்லுங்கள். பிள்ளை சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே உட்காந்து முழங்கால் போட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கதை நடக்குமா? கஷ்டம்தான். ஆனாலும் பரவாயில்ல, அந்த சிஸ்டர் சொன்னதுனால் நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன செஞ்சாங்கன்னா 1 மணி நேரம் முதல்ல சோத்திரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட்டு பாடி சோத்திரம் பண்ணாங்க. பாருங்கள், நடந்த சம்பவம். அந்த 1 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. போய் பார்த்தா அதே இடத்துல தான் பையன் இருக்கிறான். ஆனால் பையன் சாகலை. என்ன நடந்ததுன்னு பார்த்தா இவன் அந்த விஷ பாட்டில் எடுத்து குடிக்க போகும்போது ஏதோ ஒரு கரம் என்ன செஞ்சுருக்குன்னா அதை லாக் பண்ணியிருக்கு. அப்படி தட்டி விட்டுருக்கு. தட்டி விட்டது அந்த பாட்டில் உடஞ்சி என்ன செஞ்சுன்னா விஷமே கீழே விழுந்துருச்சு. அதனால் அவன் குடிக்கலை. அதனால் அவன் உயிரோடு இருந்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, யாரையும் திருத்த முடியாத போது, யாரையும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், நம்ம ஒரு லெவலுக்கு மேலே யாரையும் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியுமா? சில கேஸ் நம்ம சொன்னது என்ன செய்யாது, கேட்காது. அது மடை திறந்த வெள்ளம் போல் என்ன செய்யும், ஓடும். இப்போ இதுக்கு லாக் பண்ண நம்மளால முடியாது. ஆனால் யாரால் லாக் பண்ண முடியும்? கர்த்தரால் லாக் பண்ண முடியும். கர்த்தர் லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? பாட்டு பாடி நல்லா கர்த்தர் ஆராதனை பண்ணி என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். ஆத்திரம் வரக்கூடாது. என்ன வரணும்? ஆமாம், பிள்ளை குடிக்கிறதுக்கா உமக்கு சோத்திரம், பிள்ளை ஊரை சுற்றி இருக்கா உமக்கு சோத்திரம், சரிதானே? என் கணவனார் இப்படி மோசமாக இருக்கிறக்கா கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். சரிதானே? கஷ்டம்தான். அந்த நேரத்தில் சோத்திரம் சொல்லணும்னா என்ன சாதாரண காரியமா? சொல்லுங்கள், சாதாரண காரியமா? குண்டா இருக்கிறக்கா சோத்திரம் சொல்லணும். குண்டா ஆண்டவரே ஒல்லியாக மாற்றுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, சோத்திரம் பண்ணக்கூடாது. எப்படி மாற்றணும்? குண்டா இருக்கிறதுக்காக சோத்திரம். ஒல்லியாக இருக்கிற ஆட்கள் குண்டாக மாற விரும்புகிறான். அப்போ ஒல்லியாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி எப்படி நீங்கள் மாற விரும்புகிறீங்களோ அதுக்காக என்ன செஞ்சிடணும்? இருக்கிற நிலைமைக்கு சோத்திரம் சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய யாருடைய சித்தமா? யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்போ எத்தனை பேர் நம்ம துதிக்க போகிறீங்க? கர்த்தரை துதிக்க, அதுலேயும் குறிப்பாக ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? துதிக்கணும். அந்த வார்த்தையை சொன்னதான ஒரு சகோதரி, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு சமாரிய பெண். அவள் ஒரு விபச்சாரி. சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் யார்? விபச்சாரி. ஏற்கனவே 5 பேரை கல்யாணம் முடிச்சிருந்தா. இப்போ 6வது ஆள். இப்போ எத்தனாவது ஆளை வச்சுருக்கா?
ஆனால் அவள் தொழுகையின் இடத்த பற்றி பெருசாக பேசுகிறான். எங்கள் பிதாக்கள் எங்கே தொழுகை பண்ணாங்க தெரியுமா, நாங்கள் எங்கே தொழுகை பண்ணணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிசுத்தம் இல்லாமையே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆராதனையில் வெளிப்படையாக ஆராதனையில் பார்த்திங்கன்னா சபை கூடி வருதில்ல அப்படி இப்படி ஆராதனை. ஆனால் அவங்களுக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன இருக்காது, சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவங்க ஆராதனை ஸ்தலத்தை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஆச்சரியமான ஒரு காரியம். அவள் இயேசுக்கிட்ட ஆராதனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா? எங்கள் பிதாக்கள் எப்படி ஆராதனை பண்ணாங்க தெரியுமா. ஆனால் அவள் வாழ்க்கை எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் அசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிப்ப கர்த்தர் என்ன செய்யலை, விரும்பலை. அவள் மனம் திரும்பினால், மனம் திரும்பி கர்த்தரை ஆராதித்தால் கர்த்தர் அவளை என்ன செய்தார் தெரியுமா, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதனை பண்ணிப்பார். அதுவும் மனம் திரும்பி. என்ன திரும்பி? உன் பாவத்தை ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை ஒப்பு கொடுத்துட்டு நீ நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணிப்பார். உன் வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பு இருக்குதோ கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் கர்த்தரை இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒரு பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதிக்கிற வேளை கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகுது. கர்த்தருடைய ஆவியன் உங்களை நிரப்ப போகிறா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நான் விடுதலை தரப்போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் வாழ்க்கை இருக்கிற நிந்தையை மாற்ற போகிறேன், உன் சிறையிருப்பை மாற்ற போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆராதனை பண்ண போகிறோம். தயவு செய்து சொல்கிறேன், யாரையும் பார்க்காதீங்க. எழுந்து நின்று உண்மையாக கண்ணை மூடி சரிதானா முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். மன்னிப்பு கேட்டுட்டு 2 நிமிஷம் ஆராதனை பண்ண போகிறோம். சரிதானா உண்மையை ஆராதனை பண்ணுங்கள். இந்த ஆராதனை முடிவில் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வர்றதை பார்ப்பீங்க. ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் உண்மை உண்மையாக ஆராதிக்காமல் இருந்த பாவத்தை மன்னிச்சிருங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையாக ஆராதிக்காமல் பொய்யாய் ஆராதித்த பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் மனம் திரும்புகிறேன், என் பாவத்தை மன்னியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் மீறுதலை மன்னி, என் அக்கிரமத்தை மன்னியோ. நீர் என்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் நிந்தைகள், என் வாழ்க்கையில் ஏன் இழப்புகள், ஏன் துயரம், ஏன் திகைப்பு, ஏன் கலக்கம், ஏன் சிறையிருப்பு என்பதற்கு ஆன்சர் நீர் கொடுத்தீர். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைய துயரம் இருக்குது, நிறைய திகைப்பு இருக்குது, நிறைய வெள்ளை சஞ்சலம் இருக்குது. நான் வெட்கப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே, நிந்தையினால் நான் சுமந்துக்கிட்டு அலையிறேன்ப்பா. ஆனால் இன்றைக்கு முதல் நான் ஆராதிக்க தீர்மானிக்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆராதிக்க தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் நல்லா கையத்தட்டி அன்புக்கு உங்களால் எந்த அளவுக்கு சத்தமாக பாட முடியும் பாடுங்க. ஆமென். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்டு அவங்கள வீட்டில் போய் ஆராதிக்க சொல்லி ஆண்டவர் உணர்த்தி சொல்கிறாரு. ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்க சொல்கிறாரு. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த வார்த்தையை தயவு செய்து சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட அக்கிரமங்களை மன்னிப்பு கேட்டு நீங்கள் விட்டு நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். யாரெல்லாம் உண்மையாக மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்க அவங்களாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை நான் இன்று முதல் ஒரு அரை மணி நேரமாவது உம்மை பாட்டு பாடி ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, முழு மனதோடு உம்மை ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, என் அக்கிரமங்களை மன்னிய சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரி இப்போ
இப்போ கர்த்தர் இறங்கி வருகிறா, கர்த்தர் இறங்கி வருகிறா. நீ வீட்டில் போய் தான் ஆராதிக்க போகிற, ஆனால் ஆராதனைக்குரிய அபிஷேகத்தை இப்போ கர்த்தர் உன் மேலே வைக்கிறாரு. இப்போ உன் மேலே இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி போகிறார். எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. உன் வாழ்க்கையில் வழி தெரியாமல் எந்த பாதையில் போகணும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கையில் இப்போ கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுறாரு. எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்போ வானம் திறக்கப்படுகிறது. இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. தேங்க்யூ லார்ட். ரிபா ஷாகா தரா பாகா தரா இபா காலா பூஷா தரா பூரா பாகா தரா எக்கி துணிமா. உன் சிறையிருப்பு மாறுதுங்க, உங்கள் சிறையிருப்பு மாறுதுங்க. உங்களுக்கு புதிய வாசலை கத்த திறக்கிறாருங்க. அவர் ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழியை கத்த நீக்கிறாரு. தேவ கோபம் உன்னை விட்டு நீங்குது, தேவ கோபம் உன்னை விட்டு நீங்குது. நீ அவரை ஆராதிக்கிறபடினால, நீ அவரை ஆராதிக்கிறபடினால அபிஷேகம் இறங்கி வருது. கத்த நிரப்புகிறார். கத்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை பலியை நீக்கிறார், பலியை நீக்கிறார், நிந்தைகளை நீக்கிறார், திகைப்பை நீக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இறங்கி வர்றார். ரிபா ஷாகா தரா பாகா தரா பா. உன் மேல விசேஷ அபிஷேகம் இறங்கி வருது, விசேஷ அபிஷேகம் இறங்கி வருது. உன்னை கட்டி இருக்கிற கட்டுகள் உடையுது, சோதனை நீங்குது, சோதனை நீ ஜெயிக்கிற. கர்த்தர் உன்னோடு இருக்கிறத பார்க்க போற. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம்.